நாங்கள் இன்று நாங்கள் இன்று படிக்க போகும் சங்கீதம் சங்கீதம் 116. இது எகிப்திய துதிப்பாடல்களில் ஒரு பாடல். சங்கீதம் 113 18 வரைக்கும் உள்ளடங்கிய 5 அதிகாரங்கள் எகிப்திய துதிப்பாடல்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த சங்கீதம் 116 ஒரு மிக மிக முக்கிய சங்கீதம் எங்கள் எல்லாருக்கும். இதற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் சங்கீதம் 23 அந்த தலைப்பை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு. நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் கடந்து செல்ல வேண்டிய பள்ளத்தாக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கு. சங்கீதம் 116 மரணத்தை குறித்து எவ்வளவோ காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. 3 முறை மரணம் என்ற வார்த்தை இந்த சங்கீதத்தில் பாவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வேதத்தில் உங்கள் கையில் சிவப்பு பேனா இருந்தால் 3ஆம் வசனம், 8ஆம் வசனம், 15ஆம் வசனத்தில் மரணம் என்ற வார்த்தையை நீங்கள் அவதானிக்க முடியும். அதை நீங்கள் கோடிட்டு கொள்ள முடியும். கர்த்தர் இந்த சங்கீதத்தை சிலுவை செல்வதற்கு முன் பாடி பலன் அடைந்தார். பஸ்கா பண்டிகையின் காலத்தில் பஸ்கா போஜனத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது இந்த 5 சங்கீதங்களையும் ஆண்டவர் பாடி இருப்பார். சங்கீதம் 116 மூலமாக தம்முடைய வரப்போகிற மரணத்தை குறித்து அவர் சிந்தனை செய்து இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ள சத்தியங்கள் மூலமாக அவர் மிகவும் பலனடைந்திருப்பார் என்று எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். நாங்களும் எங்கள் மரணத்திற்காக ஆயத்தங்கள் செய்யும் பொழுது இந்த சங்கீதத்தை அடிப்படையாக வைத்து எங்கள் மரணத்திற்கு நாங்கள் எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதத்தை யார் திட்டவட்டமாக எழுதினார் என்று எங்களால் சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் பொதுவாக சங்கீதக்காரன் என்று சொல்ல போகிறோம். சங்கீதக்காரனை குறித்து இந்த சங்கீதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் அநேகம், அதிலும் விசேஷமாக மரணத்தை குறித்து. ஏ என்ற அந்த எழுத்தை வைத்து முதல் குறிப்பு சங்கீதக்காரனின் அடையாளம். இந்த சங்கீதக்காரன் தன்னை எப்படி எங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கிறார், அதை குறித்து சந்தேகமே இல்லை. 16ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் தன்னை குறித்து என்ன கூறுகிறார்? ஆண்டவரை நோக்கி சொல்றார், உமது அடியேன், உமது ஊழியக்காரன். அது எங்களுக்கு போதும். அதுக்கு மேலாக எதுவும் சொல்லப்பட அவசியம் இல்லை. நாங்களும் எங்கள் அடையாளத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நான் யார் என்ற கேள்வி கேட்கப்படும் பொழுது அதற்கு நாங்கள் தகுந்த பதிலை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கான தகுந்த பதில் என்ன? நான் ஆண்டவருடைய அடிமை, நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன். நாங்கள் வெவ்வேறு தொழில்களை செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இதுதான் எங்களுடைய அடையாளம். இது ஒரு பெரிய தாழ்மையை எடுத்து காண்பிக்கின்றது. ஆண்டவர் என்னுடைய எஜமான், அவர் என்னுடைய எஜமான், நான் அவருடைய அடிமை. 15ஆம் வசனத்தில் பரிசுத்தவான் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. சங்கீதக்காரன் யார்? தேவனால் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான். அவன் ஒரு பாவி, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பாவி. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் புது அடையாளம், அவன் பரிசுத்தவான். அதிலும் நாங்கள் இன்று மேன்மை பாராட்டலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் நாங்கள். பாவியல் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனால் இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அடையாளம். சங்கீதக்காரனின் அடையாளத்தை நாங்கள் பார்த்தோம்.
இப்பொழுது இந்த சங்கீதத்திலிருந்து பி என்ற எழுத்தை வைத்து சங்கீதக்காரனின் நிலைமையை நாங்கள் கொஞ்சம் கண்டறிய வேண்டும். வாட் வாஸ் ஹிஸ் கண்டிஷன்? அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கூடாக கடந்து சென்றார் என்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. 3ஆம் வசனத்தில் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது என்று சொல்றார். முதல் முறையாக மரணம் இந்த அதிகாரத்தில் பாவிக்கப்பட்டிருக்கும் வசனம் 3ஆம் வசனம். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. அதாவது ஒரு மிகவும் அபாயம் நிறைந்த சூழ்நிலையில் சங்கீதக்காரன் காணப்பட்டான். எந்த நேரமும் சங்கீதக்காரன் மரிக்க முடியும். சோ இந்த கட்டுகள் என்ற வார்த்தையை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் அதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கு. இதை மூல மொழியில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், சங்கிலிகளால் தப்புவிக்காதபடிக்கு கட்டப்பட்ட ஒரு அடிமை, இல்லாவிட்டால் ஒரு கைதி. அதுதான் மரண கட்டுகள். மரண கட்டுகளிலிருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. நாங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எவ்வளவு பணம் செலவழித்தாலும் மரண கட்டுகளிலிருந்து தப்பித்து கொள்ளவே முடியாது. எவ்வளவு நல்ல மருத்துவ வசதிகள் இருந்தாலும் மரண கட்டுகளிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ள முடியாது. ஒரு கைதி எப்படி சங்கிலிகளால் கட்டப்பட்டிருப்பானோ எந்த விதத்திலும் அவன் தப்பித்து கொள்ள முடியாது. அதுதான் மரண கட்டுகள். இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு, மரித்தவர்கள் கட்டப்படும் துணிகள். அந்த காலத்தில் இன்று கூட சில நாடுகளில் அதை அவதானிக்கிறார்கள், கடைபிடிக்கிறார்கள். மரித்தவர்கள் துணிகளினால் கட்டப்பட்டிருப்பார்கள். யூதர்கள் இதை பொதுவாக செய்வார்கள். அப்படி கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து யாரும் வெளிவர முடியாது. அதனால் தான் லாசரு மரணத்திலிருந்து உயிர் தெளிந்ததும் ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். லாசரு திரும்பவும் சுயாதீனமாக நடப்பதற்கு அந்த துணிகள், கட்டப்பட்டிருந்த துணிகளிலிருந்து அவர் விடுதலை பெற வேண்டும். சோ இது 2ஆம் அர்த்தம். மரண கட்டுகள் என்று சொன்னால் எப்படி மரித்தவர்கள் துணிகளினால் கட்டப்பட்டிருப்பார்களோ அதே விதமாக ஒரு கட்டப்பட்ட நிலை. அடுத்த ஸ்லைடில் நாங்கள் பார்க்க போகிறோம். சங்கீதம் 18 இதே சத்தியம் எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. இந்த சங்கீதத்தை எழுதியவர் சங்கீதம் 18 நன்றாக அறிந்திருந்தார். So he is borrowing heavily from Psalm 18. சங்கீதம் 18 அவர் சில கருத்துக்களை தன்னுடைய சூழ்நிலையை குறித்து விவரிப்பதற்காக பாவிக்கின்றார். இன்னும் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், பேதுரு பெந்தேகொஸ்தே தினத்தில் பிரசங்கம் செய்யும் பொழுது இந்த வசனத்தை பாவிக்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசன வசனமாக பாவிக்கப்படுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஆண்டவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். சோ பேதுரு ஆண்டவருடைய மரணத்தை விவரிக்கும் பொழுது என்ன சொன்னார்? சங்கீதம் 116 பாவித்து, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு சங்கீதம் இது! மேசியாவை குறித்த இந்த சங்கீதம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட இந்த 3ஆம் வசனத்தை பேதுரு பாவிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரண கட்டுகள் அவரை கட்டுண்ட நிலையில் வைத்திருக்க முடியவில்லை. அவர் விடுதலை பெற்றார், உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்று எங்கள் உயிர்த்தெழுதலை அவர் நிச்சயித்து இருக்கிறார். அதை குறித்து நாங்கள் பயப்பட அவசியம் இல்லை. அதே 3ஆம் வசனத்தில் சங்கீதம் 116 சங்கீதக்காரனின் நிலைமையை விவரிப்பதற்கு, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது என்று சொல்றார்.
பாதாளம் என்றால் ஷியால், இல்லாவிட்டால் ஹேடிஸ் என்ற வார்த்தை. ஷியால் வந்து எபிரேய வார்த்தை, ஹேடிஸ் வந்து கிரேக்க வார்த்தை. இந்த பாதாளம் என்று சொன்னால் பொதுவாக அது கல்லறையை தான் விவரிக்கும். மரித்த பிறகு நாங்கள் அடக்கம் செய்யப்படுவோம், கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவோம். பாதாள இடுக்கண்கள். சங்கீதக்காரன் என்ன சொல்றார் தன்னுடைய சூழ்நிலையை குறித்து? மரண பயத்தை எடுத்து காண்பிக்கின்றார். நான் மிக வேகமாக கல்லறையை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறேன், மரணம் எந்த நேரமும் என்னிடத்தில் வரலாம் என்று ஒரு மரண அச்சத்தை வெளிப்படுத்துகிறார். இது அவருடைய மனித தன்மையை எடுத்து காண்பிக்கின்றது. நாங்கள் எவ்வளவு தான் ஆவிக்குரியவர்கள் என்று சொன்ன பொழுதிலும் மரணத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது, கதைக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பயம் வரத்தான் செய்யும். ஒரு மரண பயம் கண்டிப்பாக வரும். ஏன் இந்த மரண பயம் வரும்? 3 காரணங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கிறேன். மரண பயம் வருவதற்கான 3 காரணங்கள். இதற்கும் மேலாக காரணங்களை நீங்கள் எடுத்து சொல்ல முடியும். மரணத்தின் பின் என்ன நடக்கும்? வித்தியாசமான மதங்கள் வித்தியாசமான பதில்களை கொடுக்கும். அநேகர் கொடுக்கும் பதில் மரணத்தோடு எல்லாம் முடிவடையும். அதுக்கு ஆங்கிலத்தில் பாவிக்கும் ஒரு மிகப்பெரிய வார்த்தை annihilation. அதோடு உங்களுடைய சரித்திரம் முடிவடைந்தது, நீங்கள் முற்றிலும் இல்லாமல் போகும் ஒரு நிலைமைக்கு வருவீர்கள். அது வேதத்தில் கற்பித்து கொடுக்கப்பட்டுள்ள காரியம் அல்ல. அதை ஆண்டவரை அறியாத அநேக மக்கள் தங்களுக்காக ஒரு விசுவாச கோரிக்கையாக எடுத்து வைத்திருக்கிறார்கள், annihilation. சோ மரணத்தின் பின் என்ன நடக்கும்? அது கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. விசேஷமாக எங்களுக்கு வயது போக போக அந்த கேள்வியை நாங்கள் கேட்காமல் இருக்க முடியாது. கேட்டு அதற்கான பதிலை நாங்கள் கண்டு கொள்ள வேண்டும். மரண பயம் ஏன் வருகிறது? அன்பானவர்களை விட்டு நாங்கள் பிரிய போகிறோமே. இவ்வளவு வருஷ காலமாக நாங்கள் எங்கள் அன்பானவர்களை நேசித்தோம், அவர்களோடு ஒன்றாக வாழ்க்கையில் பிரயாணித்தோம். இப்பொழுது மரண நேரத்தில் ஒரு பெரிய பிரிவு ஏற்பட போகிறது. அதுவும் ஒரு பெரிய பயமாக எங்களை பீடிக்கும். அன்பானவர்களை விட்டு பிரிதல். இன்னும் ஒரு கேள்வி கேட்கப்பட வேண்டும் இந்த மரண பயம் வருவதற்கு. என் வாழ்க்கையை சரியான விதத்தில் வாழ்ந்தேனா? மரண நேரத்தில் இப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும். 60 வருஷம் வாழ்ந்தேன், 70 வருஷம் வாழ்ந்தேன், நான் சரியாக வாழ்ந்தேனா? தேவ சித்தத்தை நான் பூர்த்தி செய்தேனா? என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்க ஆரம்பிப்போம். அதுவும் ஒரு நல்ல காரியம். ஏனென்றால் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்றால் இப்பொழுதே நாங்கள் அந்த திருத்தங்களை செய்ய முயற்சி எடுக்கலாம். சோ என் வாழ்க்கை எப்படி வாழப்பட்டது? அதுவும் ஒரு கேள்வியாக கேட்கப்படும். இன்னும் ஒரு கேள்வியை நாங்கள் கேட்கலாம், இது திரையில் இல்லை. மரணத்தின் பின் நியாய தீர்ப்பு உண்டா? வேதத்தின் அடிப்படையில் நிச்சயமாக நியாய தீர்ப்பு உண்டு. எபிரேயர் 9:27. அப்படி என்று சொன்னால் அந்த பயம் இன்னும் அதிகரிக்குமே. அந்த நியாய தீர்ப்பில் நான் எப்படி பதில் கொடுக்க போகிறேன்? என்னால் பதில் கொடுக்க முடியுமா? என்றெல்லாம் பெரிய கேள்விகள் எங்கள் மனதிற்குள் வர ஆரம்பிக்கும். சோ இந்த விஷயத்தில் நாங்கள் சங்கீதக்காரனோடு ஒன்றிணைய முடியும். பாதாள இடுக்கண்கள், பயங்கள் என்னை பீடித்தது இந்த காரணங்களுக்காக. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அதில் அவர் தம்முடைய நிலைமையை விபரித்து காண்பதற்கு எடுத்து சொல்லும் இன்னும் சில வார்த்தைகள். 6ஆம் வசனத்தில் மெலிந்து போனேன் என்று சொல்றார். மெலிந்து போனேன். பொதுவாக எங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்து
நாங்கள் 7 நாட்களோ 14 நாட்களோ ஒரு வியாதி படுக்கையில் படுத்திருந்தால் அதற்கு பிறகு சரீரத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த 2 வாரத்தில் எங்களால் பெருசாக சாப்பிட முடியாது. அதனால் ஒரு சரீர மெலிவு ஏற்படும். நான் பணிபுரியும் ஒரு சபையில் ஒரு அம்மா இருந்தார்கள், கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு தாயார். அவர்களுக்கு கிட்டத்தட்ட 60 வயது தாண்டி இருந்தது. திடீரென்று அவர்களுக்கு புற்றுநோய், பயங்கர புற்றுநோய். அப்போ வைத்தியர்கள் சொன்னார்கள், நீ ஒரு சில மாதங்கள் தான் உயிர் பிழைப்பாய் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் ஆழமாக ஆண்டவரை குறித்து சிந்திக்க ஆரம்பித்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள். என்னிடம் வந்து சொன்னார்கள், நான் இதுவரைக்கும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளவில்லை, நான் நிச்சயமாக ஆண்டவரை சந்திப்பதற்கு முன் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தயவு செய்து நீங்கள் அதை எனக்கு செய்வீர்களா என்று கேட்டார்கள். நிச்சயமாக என்று சொல்லி வேதத்திலிருந்து ஞானஸ்தானத்தை குறித்த உபதேசங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை நாங்கள் ஞானஸ்தானம் செய்தோம். ஒரு மிகவும் அருமையான ஒரு ஆராதனை. அந்த தாயாருடைய எல்லா சொந்தக்காரரும் வந்திருந்தார்கள். அநேகர் ஆண்டவரை அறியாதவர்கள். அதனால் சுவிசேஷத்தை எடுத்து சொல்வதற்கு ஒரு மிக அருமையான சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அதற்கு பிறகு திடீரென்று அவருடைய சரீர நிலைமை மோசமாகி இறுதியாக நான் அவர்கள் வீட்டில் பார்க்க போகும் பொழுது அவர்கள் எவ்வளவு மெலிவடைந்திருந்தார்கள் என்பதை அவதானித்து நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். ஒரு நல்ல சரீரத்தை வைத்திருந்த அந்த தாயார் ஒரு 2 மாதங்களில் ஒரு மிக பயங்கர சரீர மெலிவு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். தண்ணி கூட அவர்களால் குடிக்க முடியவில்லை. சங்கீதக்காரன் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்வதற்கு பாவிக்கும் ஒரு வார்த்தை, மெலிந்து போனேன். நாங்க சில நேரம் ஒருவர் பார்த்து அந்த வார்த்தையை பாவிக்கிறோம். நீங்க சரியா மெலிஞ்சு போயிருக்கிறீங்க, உங்களுக்கு வருத்தமா என்று நாங்கள் கேட்கிறோம். சங்கீதக்காரனுக்கு பெலன் இல்லை, சரீர பெலன் இல்லை, சரீர சோர்வு. இந்த சத்தியத்தை ஏசாயா எடுத்து கூறும் பொழுது ஒரு வித்தியாசமான வார்த்தையை பாவிக்கின்றார். ஏசாயா 38 ஒடுங்கி போனேன் என்ற வார்த்தையை பாவிக்கிறார். இதுவும் சங்கீதக்காரனுடைய நிலைமை. 10ஆம் வசனத்தில் இன்னும் ஒரு காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் மிகவும் வருத்தப்பட்டேன். இந்த மரணம் வருகிற இந்த நேரத்தில் கவலைக்கு மேல் கவலை, மிகவும் வருத்தப்பட்டேன். அதற்கு நான் 3 காரணங்களை உங்களுக்கு அங்கே சுட்டி காட்டி இருக்கிறேன். என்னை எவரும் விசாரிக்கவில்லை. யாரும் போன் எடுத்து நீ எப்படி இருக்கிறா, உனக்காக நான் ஜெபிக்கலாமா, உனக்கு கொஞ்சம் கஞ்சி கொண்டு வர முடியுமா, கூழ் கொண்டு வர முடியுமா என்று யாரும் என்னை விசாரிக்கவில்லை. அது மிக பெரிய கவலையை கொண்டு வரும். யாரும் எனக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. நாங்கள் வந்து உன்னை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்வோம், வைத்தியனை காண எடுத்து செல்வோம், நீ பயப்படாத, உனக்கு தேவையான மருந்துகளை நாங்கள் வாங்கி தருகிறோம் என்றெல்லாம் யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. யாரும் எனக்காக கண்ணீர் சிந்தவில்லை. இவற்றை குறித்து சங்கீதக்காரன் சிந்திக்கும் பொழுது மிகவும் கவலை அடைந்தார். நான் சில நேரம் சிந்திப்பதுண்டு, மரண நேரம் வரும் பொழுது, மரணம் அடையும் பொழுது யார் தான் கண்ணீர் சிந்துவார்கள் என்று எங்களை அறியாமலே அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க ஆரம்பிப்போம். யார் எனக்காக கவலைப்படுவார், யார் எனக்காக கண்ணீர் சிந்துவார்கள்? ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒரு தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நான் மற்றவர்களுக்கும் உதவி செய்தும் ஊழியத்தில் பெரிதளவு ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக சிலர் எங்களுக்காக கண்ணீர் சிந்துவார்கள். ஆனால் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு
எனக்கு யார்தான் கண்ணீர் சிந்த போகிறார்கள் என்ற கேள்வி ஒரு விதத்தில் ஒரு மிகப்பெரிய கவலையை கொண்டு வரும். நான் மிகவும் வருத்தப்பட்டேன். கவலைக்கு மேல் கவலை. இன்னும் தன்னுடைய நிலைமையை விவரிப்பதற்கு 11ஆம் வசனத்தில் இன்னும் ஒரு வார்த்தையை பாவிக்கிறார். மனக்கலக்கம், மனக்குழப்பம். அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கு, அவருடைய உணர்ச்சிகள் பாதிக்கப்பட்டிருக்கு, இப்ப அவருடைய மனது பாதிக்கப்பட்டிருக்கு. மூன்றும் பாதிக்கப்படும் பொழுது அது ஒரு மிக பயங்கரமான நிலை. ஏன் இந்த மனக்கலக்கம்? எவரையும் நம்ப முடியாது. இந்த 11ஆம் வசனத்துல அவர் தெளிவா எடுத்து சொல்றார், எல்லாரும் பொய் சொன்னார்கள். அதற்கு ஒரு உதாரணம், பயப்படாதீங்க பிரதர், நாங்க உங்களுக்காக ஜெபிப்போம் என்று சொல்லி யாரும் எனக்காக ஜெபிக்கவில்லை. சில சமயங்களில் இல்லை, அநேக சமயங்களில் எனக்காக ஜெபிங்க என்று விசுவாசிகள் வந்து எங்களிடம் ஜெப வேண்டுகோளை கேட்பார்கள். ஸோ நானும் அநேக முறை பெயர் எழுதி அவர்களுக்காக ஜெபிப்பேன். அப்ப ஆண்டவர் என்னை உணர்த்தினார். எப்படி உணர்த்தினார்? நீ ஜெபித்தா, ஆனா நீ அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நீ விசாரித்து பார்த்தியா? அதற்கு பிறகு நான் அநேக முறை யாருக்காவது ஜெபித்தா ஒரு வாரம் போன பிறகு நான் விசாரிப்பேன், எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்காக நான் ஜெபித்தேன், எப்படி இருக்கிறீங்க? சோ சங்கீதக்காரனுடைய மனக்கலக்கம் என்ன? அநேகர் சொன்னாங்க, நாங்கள் உனக்காக ஜெபிப்போம் என்று, ஆனா ஜெபிக்க இல்லை. யாரும் என்னிடம் கேள்வி கேட்க இல்லை, எப்படி இருக்கிறா, உன்னுடைய நிலைமை மாறி இருக்கா என்று யாரும் கேட்க இல்லை. சோ ஒரு வார்த்தையில சங்கீதக்காரன் அவர்களை விவரிக்கிறார், பொய்க்காரர். இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. சோ துக்கமாக எங்களுடைய சபைகளிலும் இப்படிப்பட்டவர்களை நாங்கள் காண்கிறோம். பொய் சொல்லுவார்கள். ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அந்த நிமிஷமே மறந்து விடுகிறோம். ஸோ அதனால்தான் எப்பொழுதும் நாங்கள் ஒரு குறிப்பு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு பெயர்களை எழுதணும், ஜெப வேண்டுகோள்களை எழுதணும், எழுதி அவற்றை நாங்கள் விசாரிக்க வேண்டும். எப்படி காரியங்கள் நடக்குது என்றெல்லாம் நாங்கள் விசாரிக்க வேண்டும். மனக்கலக்கம். ஸோ பாருங்கள், ஒரு மனிதனுடைய 3 முக்கிய காரியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு: சரீரம், உணர்ச்சிகள், மனது. இப்ப அடுத்த ஸ்லைடில் சங்கீதக்காரனுடைய நிலைமையை பார்த்தோம். இப்பொழுது சங்கீதக்காரனின் ஜெபம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில், மரணம் எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாத நிலைமையில், death was so imminent, it can occur anytime, சங்கீதக்காரன் ஒரு சரியான காரியத்தை செய்கிறார். அவர் ஜெபிக்கிறார். சங்கீதக்காரனின் ஜெபம். அந்த ஜெபத்தை யார் கேட்கிறார்? தேவன். சோ தேவனை விவரிக்க போகிறார். தமிழ்ல நாங்க ஒரு பாட்டு பாடுவோம் தானே, ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. எங்கள் தேவா என்று சொன்னால் யார்? சோ சங்கீதக்காரன் இந்த தேவனை விவரிக்க போறார். முதல் வசனத்திலும் 2ஆம் வசனத்திலும் நமக்கு செவி சாய்க்கும் தேவன். இது ஏன் முக்கியம்? சங்கீதக்காரனுடைய கலாச்சாரத்தில் எல்லாம் போலி தெய்வங்கள், எல்லாம் நாங்கள் போன வாரம் படித்தோம், எல்லாம் விக்கிரகங்கள். கண்ணிற்கு பார்க்க முடியாது, காதிற்கு கேட்க முடியாது, வாயிருக்கு பேச முடியாது, கையிற்கு செயல்படாது, கால் இருக்குது நடக்காது. அப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் சங்கீதக்காரன் சொல்றார், என்னுடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் நான் செய்யும் ஜெபத்திற்கு செவி சாய்க்கும் தேவன். அந்த செவி சாய்க்கும் என்ற வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. மூலமொழியில் முழு கவனத்தை செலுத்தும் தேவன். இந்த தேவனுக்கு கவன சிதறல் ஏற்படாது. தம்முடைய முழு கவனத்தையும்
என்மேல் வைத்திருக்கிறார். தம்முடைய முழு கவனத்தையும் என் ஜெபத்திற்கு செவிசாய்க்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு காரியம்! தம்முடைய காதை இப்படி கிட்ட கொண்டு வந்து நான் கூறும் எல்லா காரியங்களுக்கும் கவனமாக செவி கொடுக்கிறார். எனக்கு வயது போயிருக்கிறபடியா சில நேரம் யாராவது பேசினா நான் என்னை அறியாமலே இப்படி என்னுடைய காதை கிட்ட கொண்டு போவேன். நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்க வேண்டும் என்று நான் இப்படியே என்னை அறியாமல் காதை கிட்ட கொண்டு போவேன். அந்த ஐடியா, தட்ஸ் த ஐடியா. என்னுடைய ஆண்டவர் தம்முடைய காதை என்னுடைய வாயருகே கொண்டு வந்து நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து கேட்கிறார். அது என் தேவன். இந்த தேவன் என் மனதையும் உணர்ச்சிகளையும் நன்கு அறிந்து என் வார்த்தைகளை கூர்ந்து கேட்கிறார். நாங்க சொன்னோம் தானே, சங்கீதக்காரனுடைய சரீரம், மனது, உணர்ச்சிகள் மூன்றும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த தேவன் அந்த மூன்றையும் அவதானிக்கிறார். நான் இவ்வளவு மெலிந்து போனேன், என்னுடைய மனக்கலக்கம், என்னுடைய பயங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் சொல்ல 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 அவர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். செவிசாய்க்கும் தேவன். இந்த சங்கீதக்காரன் செய்த ஜெபம் 4ஆம் வசனத்தின்படி உருக்கமான ஜெபம். ஏனென்றால் கெஞ்சினேன் என்ற வார்த்தை பாவிக்கிறார். இது ஒரு மிக உருக்கமான ஒரு ஜெபம். மரண நேரம் வரும்பொழுது there is no time for superficial shallow prayers. மரண நேரம் வரும்பொழுது எங்களிடம் இருக்கும் எல்லா பலத்தையும் நாங்கள் பிரயோகித்து நாங்கள் ஜெபிக்க போறோம். கெஞ்சினேன் என்று சொன்னால் சரியா ஒரு பிச்சைக்காரன் எப்படி பணத்திற்காக கெஞ்சுவாரோ, உணவுக்காக கெஞ்சுவாரோ, அதே வார்த்தை. மாத்திரமல்ல, இது ஒரு நேரடியான ஜெபம், டைரக்ட் பிரேயர். அதாவது வார்த்தைகளை வீணாக்கவில்லை. சங்கீதக்காரன் வார்த்தைகளை வீணாக்கவில்லை. அவன் என்ன, சங்கீதக்காரன் எதற்காக ஜெபித்தான்? நேரடியான ஜெபம் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? 4ஆம் வசனத்தில், கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும், என் ஆத்துமாவை விடுவியும். சோ ஆத்துமா என்று சொன்னால் அது எங்களுடைய மனதை உள்ளடங்கும், உணர்ச்சிகளை உள்ளடங்கும், சுய சித்தத்தை உள்ளடங்கும், எங்களுடைய ஆள் தத்துவத்தை உள்ளடங்கும், எங்களுடைய ஞாபகங்களை உள்ளடங்கும். All that is contained in this word soul. Mind, emotions, will, memory, personality, இவை எல்லாம் இந்த soul என்ற வார்த்தையில் உள்ளடங்கியுள்ளது. So it's a loaded word. இது ஒரு மிக ஒரு பாரம் நிறைந்த வார்த்தை. இந்த ஆத்துமா என்று சொல்லும் பொழுது, என் ஆத்துமாவை விடுவியும். இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை தான் பேதுரு ஜெபித்தார். மரணிக்கும் நேரத்தில் தண்ணீரில் அமிழ்ந்து ஒரு தண்ணீர் கல்லறைக்குள் செல்லும் சூழ்நிலையில் பேதுரு செய்த ஜெபம், ஆண்டவரே என்னை ரட்சியும். 3 வார்த்தைகள், அது போதும். 3 வார்த்தைகள் போதும். சோ நாங்கள் நீண்ட ஜெபங்கள் செய்ய அவசியம் இல்லை. கஷ்ட நேரங்களில் நீண்ட ஜெபங்களை எங்களால் செய்யவும் முடியாது. எங்களுக்கு பலன் இல்லை, வார்த்தைகளும் பெருசா வெளிவராது. ஆனால் நாங்கள் பேசும் அந்த சுருக்கமான வார்த்தைகள் ஆண்டவர் கேட்கிறார். சோ இன்று எங்களில் அநேகர் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்ய நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறோம். கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும், ஆண்டவரே என்னை ரட்சியும். சோ தொடர்ந்து நாங்கள் பார்த்தால் சங்கீதக்காரன் எங்களுக்கு இன்னும் மேலதிக விவரங்களை கொடுக்க போறார். ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதற்கு இன்னும் சில குறிப்புகளை கொடுக்க போறார். இந்த முதல் 2 வசனங்கள்ல ஒரு முக்கிய குறிப்பை கொடுத்திருக்கிறார். எனக்கு செவிசாய்க்கும் தேவன், என்னுடைய ஜெபத்தை கூர்ந்து அவதானிக்கும் தேவன், காது கொடுத்து கேட்கும் தேவன். இப்ப அடுத்த ஸ்லைடில் நாங்கள் பார்க்க போறோம்.
5ஆம் வசனத்தில் இவ்விதமாக தேவனை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அவர் கிருபையுள்ளவர். கிருபையுள்ளவர். எனக்கு இந்த தேவன் இரக்கம் காண்பிப்பார். நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதி இல்லாத பொழுதிலும் அவர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். கிருபையுள்ளவர். அவர் நீதியுள்ளவர். 5ஆம் வசனத்தில் நீதியை சரிக்கட்டும் தேவன், நீதியை சரிக்கட்டும் தினம் என்று ஏசாயா புத்தகத்தில் 2 அழகாக எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. நீதியை சரிக்கட்டும் தேவன், நீதியை சரிக்கட்டும் தினம். அவர் நீதியுள்ள தேவன். 5ஆம் வசனத்தில் மன உருக்கமானவர். என்னை பார்த்ததும் என்னுடைய நிலைமையை பார்த்ததும் அவர் மனதுருகும் தேவன். இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால் கண்ணீர் சிந்தும் தேவன், உங்களுக்காக பரிதபிக்கும் தேவன். அதனால் தான் நாங்க ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தேவன் எனக்கு இருக்கிறபடியால் நான் எப்படி மௌனமாக இருக்க முடியும்? நான் ஜெபித்தே ஆக வேண்டும். கண்டிப்பாக நான் ஜெபிக்க வேண்டும். இந்த ஆண்டவர் எனக்காக இடைப்படுவார். என் ஜெபத்தை கேட்பார். என் ஜெபத்திற்கு அதிசய பதில் கொடுப்பார். 6ஆம் வசனத்தில் அவர் காக்கும் தேவன். எவ்வளவோ எதிரிகள். எங்களுடைய மிக பெரிய பயங்கர எதிரி மரணம். 2ஆம் மிக பெரிய பயங்கர எதிரி பிசாசு. 3ஆம் மிக பெரிய பயங்கர எதிரி பாவம். இந்த 3ஐயும் ஒன்றா போட்டு பாருங்க. மரணம், பிசாசு, பாவம். இதுதான் எங்களுடைய 3 பிரதான எதிரிகள். இந்த எதிரிகளில் இருந்து எங்களை விடுதலை செய்யும் தேவன், எங்களை காக்கும் தேவன். 12ஆம் வசனத்தில் உபகாரங்களை செய்யும் தேவன். புறஜாதியாருடைய போலி தெய்வங்கள் உதவி செய்ய முடியாது. கை இருக்காது, கை செயல்படாது. கால் இருக்கு, நடக்காது. கண் இருக்கு, பார்க்காது. காது இருக்கு, கேட்காது. வாய் இருக்குது, பேசாது. மூக்கு இருக்கு, நுகர்ந்து பார்க்காது. என்னுடைய தேவன் உபகாரங்களை செய்யும் தேவன். He is the God who will help me. எனக்கு உதவி செய்வார். 7ஆம் வசனத்தில் அதை அவர் உறுதி செய்ய போகிறார். அவர் எனக்கு நன்மை செய்வார். இந்த தேவன் எனக்கு நன்மை செய்வார். தீமை செய்ய மாட்டார். எனக்கு நன்மை செய்வார். பாருங்கள், இந்த ஒரு சங்கீதத்தில் இருந்து எங்களை ஜெபத்திற்குள் ஊக்குவிக்கும் சத்தியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. நாங்கள் ஏன் ஜெபிக்காமல் இருக்கிறோம்? ஏன் ஜெபிக்காமல் இருக்கிறோம்? இப்படிப்பட்ட ஒரு தேவன் எங்களுக்கு இருக்கிறாரே, நாங்கள் ஏன் ஜெபிக்காமல் இருக்கிறோம்? எங்களுடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, எங்கள் தேவன் எங்களுக்காக செயல்பட காத்திருக்கிறார். தடை என்ன? நாங்கள் ஜெபிக்காம இருக்கிறோம். அநேக முறை என்னிடம் மக்கள் தங்கள் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது நான் முதலாவதாக கேட்கும் ஒரு கேள்வி, நீங்க இதை குறித்து ஜெபித்தீங்களா? அப்ப அவங்க பொதுவா கொடுக்கிற பதில், அதுக்காகத்தானே நாங்க உங்களிடத்துல வந்தோம். I said, you have got it wrong. You have got it wrong. பிரச்சனைகள் இருந்தா நீங்க முதல் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேணும் தானே. நாங்களும் ஜெபிப்போம், பட் யூ ஹேவ் டு ப்ரே ஃபர்ஸ்ட் நோ. ஏன் ஜெபிக்காம இருக்கிறீங்க? என்ன ஜெபம் மேஜிக்கா? இந்த ஊழியக்காரர் மாத்திரம் தான் ஜெபிக்கும் பொழுது பதில் வரும் என்ற ஒரு மேஜிக் இருக்கா? இல்லை. நாங்கள் எல்லாரும் ஊழியக்காரர் என்று பார்த்தோம் எங்களுடைய அடையாளம். இப்ப நான் உங்களுக்கு காண்பிக்க போகும் வசனம், இந்த கடந்த 6 வருட காலத்தில் என்னை மிகவும் ஆறுதல் படுத்திய வசனம் சங்கீதம் 116:15 வசனம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருவரை இழக்காமல் இருந்தால் இந்த வசனத்தின் அருமை உங்களுக்கு இப்பொழுது விளங்காது. ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு விளங்கும், நிச்சயமா விளங்கும். அதை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல போகிறேன். சங்கீதம் 116:15.
கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இந்த ஒரு வசனத்தை வைத்து நீங்கள் மாபெரும் ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். எங்கள் தேவன் யார்? மரணத்தை ஜெயிக்கும் தேவன், ஜெயித்த தேவன். எங்கே ஜெயித்தார்? சிலுவையில். மரணம் தோற்கடிக்கப்பட்டது, பிசாசு தோற்கடிக்கப்பட்டது, பாவம் தோற்கடிக்கப்பட்டது சிலுவையில். அதனால்தான் நாங்கள் சிலுவையை மேன்மை பாராட்டுகிறோம். சிலுவையை மேன்மை பாராட்டுகிறோம். சோ நீங்கள் யாருக்காவது ஆறுதல் கொடுக்க முன் வந்தால் தயவு செய்து இந்த வசனத்தை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும். விசேஷமாக அவர்கள் விசுவாசிகள் என்றால். அவிசுவாசிகள் என்றால் இந்த வசனத்தை பாவிக்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு. மரணத்தை ஜெயித்த தேவன், உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோ ஏன் சங்கீதக்காரன் இப்படி சொல்றார்? கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஆங்கிலத்தில் பாவிக்கப்பட்டிருக்கிற வார்த்தை precious. Precious in the sight of the Lord is the death of his saints. ஏன்? சிந்திக்க வேணும். ஏன்? உங்களுக்கு சில பதில்களை கொடுத்திருக்கிறேன். மரண நேரத்தில் ஆண்டவர் நமக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார். எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் ரட்சிப்படைந்த பிறகு ஆண்டவர் எங்களோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து வாழ்கிறோம். ஆனால் மரண நேரத்தில் ஒரு நம்ப முடியாத விதத்தில் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகரிக்க போகிறார். அதை ஒரு விசேஷித்த விதத்தில் நாங்கள் அறிய போகிறோம், உணரப் போகிறோம். அது அதனால்தான் அருமையானது என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. The Lord is incredibly close to us at the moment of death. மரண நேரத்தில் ஆண்டவர் கர்த்தர் நம்மை கூர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய கண்களை எங்களிடத்தில் இருந்து ஒரு வேற திசைக்கு எடுத்து செல்ல மாட்டார். நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரியில் வியாதிப்பட்டிருந்து மரணமடைய போனால் அந்த ஆஸ்பத்திரி அறையில் ஒரு தாதியாவது இருப்பார்கள், ஒரு நர்ஸாவது இருப்பாங்க. எவ்வளவோ மெஷின்ஸ் இருக்கும். அதில் உங்களுடைய வைட்டல் சைன்ஸ் எல்லாம் காண்பிக்கப்படும். அந்த தாதி உள்ளுக்கு வருவாங்க போவாங்க, உள்ளுக்கு வருவாங்க போவாங்க, உங்களை பார்ப்பாங்க போவாங்க, உங்களை பார்ப்பாங்க போவாங்க. அது இந்த மேற்கு நாடுகளில் இருக்கும் ஒரு மிக பெரிய சிறப்பு. உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் ஒரு ஸ்பெஷல் நர்ஸ். அந்த கருத்தை வைத்து நான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும், ஏன் ஒரு விசுவாசியினுடைய மரணம் அருமையானது. ஏனென்றால் கர்த்தர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறார் மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் எப்பொழுதும் எங்களை கூர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் கொஞ்சம் இந்த பக்கம் அசைந்தால் அதை அவர் அவதானிக்கிறார். வேதனையினால் நாங்கள் ஐயோ என்ற வார்த்தையை பாவித்தால் அதை அவதானிக்கிறார், அதை கேட்கிறார். அவர் ஆறுதல் படுத்துகிறார். அந்த மரண நேரத்தில் ஆண்டவர் எங்களை ஆறுதல் படுத்துகிறார். வார்த்தைகள் மூலமாக, தம்முடைய பிரசன்னத்தின் மூலமாக, தேவதூதர்கள் மூலமாக அவர் எங்களை ஆறுதல் படுத்துகிறார். பயப்படாதே என்ற வார்த்தையை பாவிப்பார். Don't fear. You are going to cross over to the other side. நீ இந்த உலகத்திலிருந்து மற்ற உலகத்துக்கு கடந்து செல்ல போகிறார். பயப்படாத, பயப்படாத. நான் உன் பக்கத்துல இருக்கிறேன். நான் உனக்கு துணையாக இருப்பேன். என் கண்கள் எப்பொழுதும் உன்மேல் இருக்கும். நான் உன் கையை பிடித்து உன்னை என்னுடைய பிரசன்னத்திற்குள் எடுத்து செல்வேன், பரலோகத்திற்குள் எடுத்து செல்வேன். ஆறுதல் வார்த்தைகள். அந்த கல்லனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்று நீ என்னோடே கூட பரதீசில் இருப்பாய்.
அதை பார்க்கிலும் உயர்வான ஆறுதல் வார்த்தைகளை நாங்கள் எங்கேயும் வாசிக்க முடியாது. அதுவும் மாத்திரமல்ல, அந்த மரண நேரத்தில் ஒரு பரிபூர்ண சமாதானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எங்கள் வாழ்க்கையில் அநேக கஷ்ட நேரங்களில் இதை நான் எவ்வளவோ அனுபவித்திருக்கிறேன். ஒரு ஒரு விசேஷித்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதை விவரிக்கப்பட முடியாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அநேக முறை மக்கள் எங்களை பார்த்து ஆச்சரியம் அடைந்து இவ்வளவு சமாதானமாக இருக்கிறீங்களே என்று சொல்றாங்க. அது ஒரு பெரிய சாட்சி. மரண நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்க போகிறார். எல்லா பயமும் நீக்கப்பட்டு, எல்லா கண்ணீரும் துடைக்கப்பட்டு, எல்லா மனக்குழப்பமும் எடுத்து போடப்பட்டு, எங்களுக்கு ஒரு பரிபூர்ண சமாதானம் கட்டளையிடப்படுகிறது. மாத்திரமல்ல, ஒரு பரிசுத்தவானுடைய மரணம் ஏன் கர்த்தருடைய பார்வையில் அருமையாக இருக்கின்றது? தேவதூதர்களின் செயல்பாடு மரண நேரத்தில். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அது எங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த தேவதூதர்களின் செயல்பாடு நன்றாக தெரிந்த வேத பகுதி, லூக்கா 16. பின்பு அந்த தரித்திரன் லாசரு மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். இந்த ஒரு சத்தியத்தை வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் தேவதூதர்களுடைய செயல்பாடு. தேவதூதர்கள் எங்களை காக்கிறார்கள், வழி நடத்துகிறார்கள், எங்கள் தேவைகளை சந்திக்கிறார்கள். அதனால் தான் சில நேரம் நாங்கள் ஒரு விசுவாசியை பார்த்து என்ன சொல்றோம்? You're an angel. நான் சமீபத்தில் ஒரு குடும்பத்தை பார்த்து அதை சொன்னேன். 4 தேவதூதர்கள், என்னை கவனிக்க வந்த 4 தேவதூதர்கள். அப்படியெல்லாம் நாங்க சாட்சி கூறுகிறோம். மரண நேரத்தில் there's a special angel assigned to escort you into heaven. இத தமிழ்ல சொல்றது கொஞ்சம் கஷ்டம். மரண நேரத்தில் எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் ஒரு விசேஷித்த தேவதூதன் எங்களை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் எடுத்து செல்ல காத்திருக்கும் அந்த தேவதூதன். சோ எங்கள் மரணம் அருமையானது. இந்த வசனத்தை ஏற்கனவே நான் எடுத்து கூறினேன், திரும்பவும் வாசிக்கின்றேன். ஆண்டவர் அந்த கல்லனை பார்த்து சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு, நாளைக்கு அல்ல, இன்றைக்கு நீ கடைசி மூச்சையை எடுக்கும் அந்த நேரத்தில், அந்த வினாடியில், அந்த நொடியில் நீ என்னோடே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்றேன். மெய்யாகவே என்று சொன்னால் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. நானே ஜீவன், நானே சத்தியம், சத்திய தேவன் கூறும் வார்த்தைகள். இன்று நீ என்னோடே கூட பரதீசில் இருப்பாய். அருமையானவர்களே, எங்களுடைய மரணம், விசுவாசியின் மரணம் அருமையானது. நித்தியமாக அவரோடு தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு பரிபூர்ண ஐக்கியத்தை அனுபவிப்போம். தேவ முகத்தை தரிசிக்க போகிறோம். நாங்கள் ஏன் மரணத்தை குறித்து அஞ்ச வேண்டும்? ஏன் பயப்பட வேண்டும்? ஆனால் இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஆண்டவரை அறியாமல் மரித்தால் நாங்கள் கண்டிப்பாக கண்ணீர் சிந்த வேண்டும். இறுதி வணக்கம், இறுதி வணக்கம். அதற்கு பிறகு அவர்களை நாங்கள் பார்க்கவே மாட்டோம். கர்த்தர் இல்லாத நித்தியத்திற்குள் தள்ளப்படுவார்கள். அதனால்தான் நாங்கள் எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். இப்பொழுது எங்கள் அருமையானவர்களை, குடும்பத்தில் உள்ளவர்களை ஆண்டவருடைய பாதத்தின் அருகே கொண்டு வருவது. பிறகு வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை. செய்ய வேண்டியதை இன்று செய்யுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிக அருமையான ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த சகோதரன், அவர் என்னுடைய வாகனத்தை எல்லாம் பழுது பார்ப்பார். திறமையான ஒரு கிறிஸ்தவர். அவருடைய உடன் பிறந்த தம்பி
சமீபத்தில் மரணம் அடைந்தார். அந்த தம்பியை குறித்து இவர் பெயர் ஜான். ஜானுக்கு ஒரு உறுதி இருக்கே இல்லை, இவர் உண்மையா ஆண்டவர் அறிந்திருக்கிறாரா என்ற ஒரு உறுதி இருக்கே இல்லை. மறிப்பதற்கு 2 வாரத்துக்கு முன் ஜான் ஜமேக்காவுக்கு பிரயாணம் எடுத்து தன் தம்பியோடு உட்கார்ந்து சுவிசேஷத்தை திரும்ப திரும்ப எடுத்து கூறி அவர் சொன்னார், தம்பி, நீ நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் உன்னை பரலோகத்தில் பார்க்க வேண்டும். அதற்கு பதிலாக அந்த தம்பி சொன்னார், டோன்ட் வரி மேன், ஐ ஹவ் ஆல்ரெடி டன் இட். நீ கவலைப்படாத, நான் ஏற்கனவே அதை செய்துட்டேன். ஸோ தம்பி மரித்ததும் ஜான் என்னோடு தொலைபேசியில் கதைத்து இதை சொன்னார். இதை சொல்லி எனக்கு சொன்னார், நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அவர் மரிப்பதற்கு 2 வாரங்களுக்கு முன் அவரை நான் போய் சந்தித்து சுவிசேஷத்தை திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி அவருடைய வாயிலிருந்து உறுதி வார்த்தைகளை பெற்றுக்கொண்டேன். அது எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்திருக்கின்றது. அருமையானவர்களே, காத்திருக்க வேண்டாம். மரணம் எப்பம் வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த தைரியத்தை கொடுக்க வேண்டும். சுவிசேஷத்தை எடுத்து சொல்லி எங்களுடைய அன்பானவர்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டார்களா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்களா என்று நாங்கள் அதை உறுதி செய்ய வேண்டும். தொடர்ந்து தொடர்ந்து வேத வசனங்களை எடுத்து சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் பாவிப்பது வேத வாக்கியங்களை. எங்கள் சாட்சியையும் நாங்கள் எடுத்து சொல்லலாம், ஆனால் அதற்கு மேலாக தேவ வசனம் தான் வல்லமை உள்ளது. இப்ப டி என்ற எழுத்தின் அடியில் சங்கீதக்காரனின் விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம் அவருக்கு இருந்தது? 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, நெருக்கடி நேரத்தில் உறுதியான தடுமாறாத விசுவாசம். 10ஆம் வசனத்தில் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சொல்றார். விசுவாசித்தேன் அதனால் பேசுகிறேன். அடுத்த ஸ்லைடில் நாங்கள் பார்க்க போகிறோம் இதே வார்த்தைகளை. இப்ப பாருங்கள், இது எவ்வளவு ஆச்சரியமான சங்கீதம். பேதுரு இந்த சங்கீதத்தை பாவித்தார், இப்ப பவுல் இந்த சங்கீதத்தை பாவிக்க போறார். 2 கொரிந்தியர் 4:13. கையில பேனா இருந்தா கோடிட்டுக் கொள்ளுங்கள். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி. எங்கே எழுதி இருக்கு? சங்கீதம் 116. பாருங்கள், சங்கீதக்காரன் தன்னுடைய சூழ்நிலைகளில் பாவித்த வார்த்தைகளை புதிய ஏற்பாட்டில் உள்ள எழுத்தாளர்கள், ஊழியக்காரர்கள் பாவிக்கிறார்கள். ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சுட்டி காட்டுவதற்கு, மற்றது பொதுவாக மரணத்தை குறித்து விளக்குவதற்கு. தொடர்ந்து வாசிக்க போகிறேன். 2 கொரிந்தியர் 4:13. நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். திரும்ப சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இப்ப 14ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசித்தேன், பேசுகிறேன். எதை குறித்து? எங்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதே போல் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நாள் காணப்பட போகிறோம். விசுவாசித்தேன், பேசுகிறேன். உயிர்த்தெழுதலின் நிச்சயம், மாபெரும் நிச்சயத்தின் மாபெரும் நம்பிக்கையை அறிக்கை செய்தல். நாங்கள் விசுவாசிக்கிறது உண்டு, மௌனமாக இருக்க முடியாது. மௌனமாக இருக்க முடியாது.
கிறிஸ்தவ விசுவாசம் ஒரு மௌனமான விசுவாசம் அல்ல, அருமையானவர்களே. அதனால் தான் நான் எவ்வளவோ கவலைப்படுகிறேன். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. வேதத்தை குறித்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை குறித்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. பிசாசானவன் எங்களுடைய வாயை மூடி வைத்து எங்களை மௌனமாக்கி இருக்கிறான். மற்ற எல்லா காரியங்களையும் பற்றியும் பேசுறோம், அரசியலை பற்றி பேசுறோம். நேற்று நான் ஒரு மரண அடக்க ஆராதனைக்கு சென்றிருந்தேன். ஒரு சகோதரன் என்னை பார்த்து சொன்ன முதல் காரியம், இந்த T20 கிரிக்கெட் போட்டி நடக்குது, என்ன நடக்க போகுது? நான் சொன்னேன், தம்பி, இது ஒரு மரண அடக்க ஆராதனை, இந்த நேரத்துல கிரிக்கெட்டை பற்றியா பேசுறது? நாங்க மரணத்தை பற்றி பேசணுமே, எங்களுடைய நிச்சயத்தை பற்றி பேசணுமே. நீ என்ன முட்டாள்தனமா கிரிக்கெட்டை பற்றி பேசுற? நான் அவரை அதட்டினேன். பாருங்கள், இதை இன்னும் ஒரு வசனத்தோடு சம்பந்தப்படுத்துறது. இதுதான் வேத படிப்பின் அருமை. வேத படிப்பின் அருமை இந்த வசனத்திலும் நாங்கள் காணலாம். யோவான் 12:41. இப்ப பாருங்க, கவனமா பாருங்க. ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு, யாருடைய மகிமையை கண்டு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். கனெக்ஷனை பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கண்டு பேசினான். அதனால் தான் பாருங்கள், ஏசாயா புத்தகம் 5ஆம் சுவிசேஷ புத்தகம் என்று வேத நிபுணர்களால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள், அருமையான தீர்க்க தரிசனங்கள். பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வரப்போகிற ராஜ்யம், புதிய வானம், புதிய பூமி, எல்லாவற்றையும் ஏசாயா கண்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கண்டார். என்ன செய்தார்? பேசினார். பேசினார் மாத்திரமல்ல, ஒரு புத்தக உருவில் எழுதினார். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் மிகவும் நேசிக்கும் ஒரு பழைய ஏற்பாட்டு புத்தகம் ஏசாயா புத்தகம். ஏசாயா புத்தகம். சோ ஏசாயா மௌனமாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? சிந்தித்து பாருங்க. 5ஆம் சுவிசேஷ புத்தகம் உங்கள் கையில் இருக்காது. கிறிஸ்துமஸ் காலத்தில் ஏசாயா 7:14, ஏசாயா 9:6 நாங்கள் பாவித்திருக்க முடியாது. பெரிய வெள்ளிக்கிழமை தினம் ஏசாயா 53 எங்களால் பிரசங்கம் செய்ய முடியாது. வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து ஏசாயா 66 நாங்கள் எடுத்து சொல்ல முடியாது. இயேசுவின் மகிமையை கண்டான், பேசினான், எழுதினான். எங்களுக்கு ஒரு பேசும் விசுவாசம் அவசியம். சிலர் சொல்லுவாங்க தானே, மை ஃபேத் இஸ் பிரைவேட். என்னுடைய விசுவாசம் எனக்குள் இருக்கிற ஒரு காரியம், நான் அதை பற்றி பெருசா கதைக்க மாட்டேன். எவ்வளவு முட்டாள்தனம், எவ்வளவு முட்டாள்தனம். வேதத்தை அவங்களுக்கு தெரியாது, வேதத்தை அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் கண்டால் பேசுவோம், விசுவாசித்தால் பேசுவோம். நான் உங்களிடம் கேட்கும் கேள்வி, உங்களுக்கு ஒரு பேசும் விசுவாசம் இருக்கா? Do you have a faith that speaks, or is it silent? Too many silent Christians. எங்கள் மத்தியில் மேலதிகமாக நாங்கள் காண்பவர்கள் யார்? மௌனமான கிறிஸ்தவர்கள். My faith is private. கதைக்க மாட்டேன். T20 பற்றி கதைப்பேன், விசுவாசத்தை பற்றி கதைக்க மாட்டேன். கேள்வி கேட்காது. இப்ப அடுத்த ஸ்லைடை பாருங்க. இதை நான் வேண்டுமென்று ஒரு தனி ஸ்லைடாக போட்டிருக்கிறேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன். சங்கீதம் 116 சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள் பவுலினால் 2 கொரிந்தியர் 4 சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய மகிமையை கண்டேன்,
அவரை குறித்து பேசினேன், புத்தகம் எழுதினேன். ஏசாயா. இதோட நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி போடலாம். இதே எவ்வளவு அருமையான சத்தியம். ஆனால் இந்த அதிகாரத்தை முடிக்க வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். சங்கீதக்காரனின் விடுதலை. ஈ என்ற எழுத்தின் கீழ் சங்கீதக்காரனின் விடுதலை. இது ஒரு சாட்சியாக அவர் எடுத்து சொல்றார். 6ஆம் வசனத்தில் அவர் என்னை ரட்சித்தார். சங்கீதக்காரனுக்கு இப்பதானே நாங்க சொன்னோம் ஏசாயா புத்தகத்தை பற்றி. ஏசாயா 38ஆம் அதிகாரமும் சங்கீதக்காரனுக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். அதே வார்த்தைகள் ஏசாயாவினால் பாவிக்கப்பட்ட வார்த்தைகள் சங்கீதக்காரனினால் பாவிக்கப்படுகிறது. 16ஆம் வசனத்தில் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர், மரண கட்டுகளில் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தீர், என் ஆத்துமாவை மரணத்திலிருந்து விடுவித்தார். 8ஆம் வசனம். இந்த 8ஆம் வசனத்தில் 3 அருமையான காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. தயவு செய்து உங்களுடைய பேனாவை எடுத்து அந்த 8ஆம் வசனத்துக்கு திருப்பி கோடிட வேண்டிய 3 காரியங்கள். என் ஆத்துமா, என் கண்கள், என் கால். 3ஐயும் அண்டர்லைன் பண்ணுங்க. 3ம் இருக்கு 8ஆம் வசனத்துல. என் ஆத்துமா, என் கண், என் கால். இந்த 8ஆம் வசனத்தை வைத்தே நீங்க ஒரு பெரிய பிரசங்கத்தை கொடுக்கலாம். ஒரு வசனம். என் ஆத்துமாவை மரணத்திலிருந்து விடுவித்தார். அதே 8ஆம் வசனம், என் கண்ணீரை துடைத்தார். கண்களில் இருந்து நான் தேம்பி தேம்பி அழுதேன். அந்த கண்ணீரை இந்த ஆண்டவர் துடைத்தார். திரும்பவும் ஏசாயா 38. சங்கீதக்காரனுக்கு இந்த அதிகாரம் நன்றாக தெரிந்திருந்தது. எசேக்கியா மிகவும் அழுதான் என்று 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு முரண்பாடாக சங்கீதக்காரன் என்ன சொல்றார்? ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை துடைத்தார். எசேக்கியா அழுதான், நான் அழுதது உண்மை, ஆண்டவர் கண்ணீரை துடைத்தார். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டுள்ளது. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இன்று நாங்கள் கண்ணீர் சிந்துவோம், அப்பொழுது எல்லா கண்ணீரும் துடைக்கப்படும். எல்லா கண்ணீரும் துடைக்கப்படும். இன்று கூட எங்கள் ஆண்டவர் எங்கள் கண்ணீரை துடைக்கும் தேவன். என் ஆத்துமா, என் கண், என் கால், என் காலை இடறுதலுக்கு தப்புவித்தீர். நான் தடுமாறி விழாத படிக்கு ஆண்டவர் என் கால்களை உறுதிப்படுத்துகிறார். விசுவாச இழப்பு ஏற்படாத படிக்கு கர்த்தர் என்னுடைய கால்களை உறுதிப்படுத்துகிறார். நான் சமீபத்தில் சறுக்கு விழுந்தேன், ஐஸ் கட்டி மேல். எனக்கு காயங்கள் ஏற்பட்டது. ஆனால் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு வரும் உறுதி என்ன? என்னுடைய கால்கள் ஆவிக்குரிய முறையில் தடுமாறி விழாதபடிக்கு ஆண்டவர் என்னை காத்துக்கொள்வார். விசுவாச இழப்பு ஏற்படாது. அருமையானவர்களே, இந்த 3ம் எங்களுக்கு எவ்வளவு அவசியம். என் ஆத்துமா விடுவிக்கப்பட வேண்டும், என் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட வேண்டும், என் கால் தடுமாறி விழாதபடிக்கு காக்கப்பட வேண்டும். அந்த 3ஐயும் ஆண்டவர் செய்வார். இந்த ஒரு வசனத்தை வைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கலாம். நீங்கள் வீட்டு சந்திப்புகளுக்கு போகும் பொழுது என்னத்தான் இன்னைக்கு நான் சொல்லலாம் என்று தலையை சொரிய ஆரம்பிக்கும் பொழுது சங்கீதம் 116 8ஆம் வசனம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் சங்கீத எஃப் என்ற எழுத்தின் கீழ் சங்கீதக்காரனின் நன்றி செலுத்தும் சாட்சி மறுமொழி. இப்படி ஆண்டவர் தன் வாழ்க்கையில் இடைப்பட்டபடியால் மரண பயத்தை நீக்கினார், கண்ணீரை துடைத்தார், விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார், கால்கள் தடுமாறாமல் விழாதபடிக்கு காத்து கொண்டார்.
நன்மை செய்தார், உபகாரங்களை செய்தார், எனக்கு செவி கொடுத்தார். சோ என்னுடைய மறுமொழி என்ன? முதலாவது, நான் கர்த்தரை நேசிப்பேன். 1ஆம் வசனத்தில் ஐ லவ் த லார்ட். இப்படிப்பட்ட ஆண்டவரை நேசிக்காமல் இருக்க முடியுமா? கிறிஸ்தவன் என்று சொன்னால் யார்? ஆண்டவரை ஆழமாக, உருக்கமாக நேசிக்கும் ஒருவர் கிறிஸ்தவன். சங்கீதம் 119 இது சொல்லப்பட்டுள்ளது. வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய வேதத்தை நான் நேசிப்பேன். The two go together. You can't separate it. ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் நான் அவருடைய வேதத்தையும் நேசிப்பேன். அதனால் தான் நாங்கள் இந்த பைபிள் ஸ்டடீஸை நடத்துறோம். ஆண்டவருடைய வேதத்தை நேசிப்பதற்காக. இரண்டாவது, வாழ்நாள் முழுவதும் அவரை மாத்திரம் தொழுது கொள்வேன். போலி தெய்வங்களே அல்ல. 4 முறை இந்த ஒரு சங்கீதத்தில் தொழுது கொள்வேன் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. 4 முறை. தயவு செய்து அந்த பேனாவை எடுத்து எல்லாத்தையும் கோடிட்டுக் கொள்ளுங்கள். தயவு செய்து கோடிட்டுக் கொள்ளுங்கள். இந்த 4 வசனங்களில் இந்த ஆண்டவரை வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஆண்டவர் ஜீவன் கொடுக்கும் நாள் எல்லாம் நான் அவரை தொழுது கொள்வேன். 3ஆம் மறுமொழி, கபடற்ற வாழ்க்கை வாழ்வேன். 6ஆம் வசனம். அதாவது ஒரு நேர்மையான உத்தம வாழ்க்கை வாழ்வேன். I am going to live a life of integrity. என்னிடத்தில் எந்தவித போலித்தனமும் காணப்படக்கூடாது, மாய்மாலத்தன்மையும் காணப்படக்கூடாது. 4வது 7ஆம் வசனத்தின்படி, கவலைகள், சந்தேகங்கள், பயங்களை விட்டுவிட்டு தேவனுடைய இளைப்பாறுதலுக்கு திரும்புவேன். ஒரு காலத்தில் தேவனுடைய இளைப்பாறுதலை சங்கீதக்காரன் அனுபவித்திருந்தான். ஆனால் இப்பொழுது திடீரென்று சூழ்நிலைகள் காரணமாக அந்த நம்பிக்கையை இழந்து அந்த இளைப்பாறுதலில் இருந்து அவன் விலகிவிட்டான். இப்ப என்ன சொல்றார்? திரும்பவும் நான் அந்த இளைப்பாறுதலுக்குள் செல்ல போகிறேன். முன்பு இருந்த அந்த நிலைமைக்கு நான் வரப்போகிறேன். அதன் அர்த்தம் என்ன? இளைப்பாறுதல் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? தேவன் மேல் முழு நம்பிக்கை வைத்து அவருடைய சமாதானத்தில் நிலைத்திருப்பேன். அவரிடமிருந்து விட்டு விலகி செல்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருந்தேன் என் பயத்தின் காரணமாக. ஆனால் இனிமேல் அது நடக்காது, நடக்கவே நடக்காது. நான் என்னுடைய இளைப்பாறுதலுக்கு திரும்பி விட்டேன். என் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வைப்பேன். அவருடைய சமாதானத்தில் நிலைத்திருப்பேன். கவலைகள், சந்தேகங்கள், பயங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். I return to my rest. I am going to rest in the Lord. ஆண்டவரில் நான் இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ள போகிறேன். அடுத்த ஸ்லைடில் 5வது, நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள நாட்டில் நடப்பேன். எனக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்கும் மிகுதி நாட்களில் அவருக்கு முன்பாக நான் நடப்பேன். சங்கீதம் 27:13, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். என்னுடைய ஜீவியனால் முழுவதும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு முன்பாக நான் நடப்பேன். திரும்பவும் ஏசாயா 38. ஆகையால் எங்கள் ஜீவனால் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தேன். இப்படிப்பட்ட நன்மைகளை செய்த தேவன், அவருக்கு முன்பாக நான் நடப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் அவரை கீர்த்தனம் செய்வேன். தேவாலயத்தில் அவருடைய மக்கள் மத்தியில் நான் அவருக்காக சாட்சி கொடுத்து, நான் பாட்டு பாடி, கைகளை தட்டி, கீத வாத்தியங்களை வாசித்து நான் அவரை துதிக்க போகிறேன். அவருடைய சமூகத்தில் வெளிச்சத்தில் வாழ்வது. அவருக்கு முன்பாக நடப்பேன் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? அவருடைய சமூகத்தில் வாழப் போகிறேன். அவருடைய வெளிச்சத்தில்
நான் வாழப் போகிறேன். இருட்டில் நான் வாழ மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு போதும் போதும் ஐயா, எனக்கு அது வேணாம். மரண இருளின் பள்ளத்தாக்கு எனக்கு இனிமேல் வேணாம். கர்த்தருடைய வெளிச்சத்தில் நான் நடக்க போகிறேன். ஆறாவது, இதை நாங்கள் அநேக முறை இந்த எங்களுடைய ஆராதனைகளில் பாவிக்கிற வசனம், 13ஆம் வசனம். பாத்தீங்களா, இந்த சங்கீதம் 116 அருமை. இதை நாங்கள் 2 ஞாயிற்றுக்கிழமையில் எடுத்து படித்திருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சங்கீதம் 117 2 வசனங்கள். அதை நாங்கள் 2 ஞாயிற்றுக்கிழமையில் எடுத்து படிக்க போகிறோம். நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. 2 வசனங்களை வச்சு நீங்கள் 2 ஞாயிற்றுக்கிழமை படிப்பிக்க போறீங்களா? ஆம் ஐயா, தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள், மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். 2 வசனங்களை வைத்து ஆச்சரியமான காரியங்களை சொல்ல போறேன். ஆறாவது மறுமொழி 13ஆம் வசனத்தில், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருக்கு நன்றி செலுத்துவேன். இந்த ரட்சிப்பின் பாத்திரம் என்றால் அர்த்தம் என்ன? எகிப்திய துதி சங்கீதம். பஸ்கா போஜனம் அருந்தப்படும் போஜனத்தில் ஈடுபடும் பொழுது ஒரு திராட்சரச பாத்திரத்தை குடிப்பார்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக. எகிப்திய தேசத்திலிருந்து விடுதலை பெற்றபடியால் நன்றி செலுத்துவதற்காக அந்த பாத்திரத்திலிருந்து திராட்சை ரசத்தை குடிப்பார்கள் பஸ்கா போஜனத்தின் நேரத்தில். அந்த கருத்தை சங்கீதக்காரன் எடுத்து, அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்களோ அதை நான் இன்று செய்ய போகிறேன். அந்த நன்றி செலுத்தும் அந்த பாத்திரத்தை எடுத்து அதை நான் தூக்கி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறேன். என்னுடைய விடுதலையை எல்லாருக்கும் எடுத்து காண்பிப்பதற்காக. அடுத்த ஸ்லைட், 7வது. இதோடு நாங்கள் முடிக்க போகிறோம். எல்லா என்ற வார்த்தை 3 முறை நான் பாவித்திருக்கிறேன். 14ஆம் 18ஆம் 19ஆம் வசனங்களில் எல்லா என்ற வார்த்தை. எல்லா பொருத்தனைகளையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக எல்லா இடங்களில் நிறைவேற்றுவேன். வாட் a loaded statement. நான் மரண நேரத்துல தானே நாங்க பொருத்தனைகளை செய்யறோம். ஐயோ ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஒரு 10 வருஷத்தை தாரும், நான் ஆலயத்துக்கு வருவேன், நான் காணிக்க கொடுப்பேன், நான் ஊழியம் செய்வேன் என்றெல்லாம் பெரிய பொருத்தனைகளை செய்யறோம் மரண நேரத்தில். இப்ப சங்கீதக்காரன் சொல்றான், மரண படுக்கையில் நான் படுத்திருக்கும் பொழுது செய்த எல்லா பொருத்தனைகளையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் எல்லா இடங்களிலும், தேவாலயமாக இருக்கலாம், வீடுகளாக இருக்கலாம், தெருவாக இருக்கலாம், சந்தையாக இருக்கலாம், எல்லா இடத்திலும் நான் சாட்சியாக கூறி அவற்றை நான் நிறைவேற்றப் போகிறேன். கடைசியாக 8ஆம் மறுமொழி 17ஆம் வசனத்தில், ஸ்தோத்திர பலியை செலுத்துவேன். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவருக்கு ஒரு விசேஷித்த காணிக்கையை கொடுக்க போகிறேன். அது பணமாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம். எனக்கு சொந்தமான ஒரு நிலம் இருக்கு, அது சும்மா தானே இருக்கு, அதை நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுக்க போறேன். எனக்கு ஒரு வீடு இருக்கு, அதை நான் ரெண்டுக்கு கொடுத்திருக்கிறேன், அதை நான் ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுக்க போறேன். ஒரு விசேஷித்த காணிக்கை கொடுத்தல், ஆண்டவர் கொடுத்த மாபெரும் விடுதலைக்காக. நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் கேள்வி கருத்துக்களை கேட்க முடியும். எவ்வளவு அருமையான சங்கீதம் ஆண்டவரே! இதை நான் படிக்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியப்பட்டேன், எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டேன், அதன் அருமையை ருசித்து பார்த்தேன். இன்று ஆண்டவரே, நான் தடுமாறி இந்த அதிகாரத்தை எடுத்து சொல்ல முயற்சி எடுத்தேன். ஆவியானவரே, நீர்தான் இந்த வார்த்தைகளை எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வைத்து, அந்த மரணம் வரும் நேரத்தில் பயப்படாமல், எங்கள் மரணம் ஆண்டவருடைய பார்வையில் அருமையானது என்ற சத்தியத்தின் அடிப்படையில்
நாங்கள் தடுமாறாமல், தேவதூதர்கள் என்னை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் எடுத்து செல்வார்களே என்ற நிச்சயத்தோடு என்னுடைய இறுதி நாட்களில் சங்கீதக்காரனை போல் ஆண்டவரே நான் வெவ்வேறு விதத்தில் நான் மறுமொழி கொடுக்க நீர் என்னோடு தனிப்பட்ட முறையில் இடைப்படும், குடும்பமாக இடைப்படும். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.